shit. ஆரம்பிக்கலாங்களா? நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். மானங்கட்டவனே, எனக்கு என் மானத்தை விட உன் உயிர் தான் முக்கியம். டிஎன்சி தமிழோட சினிமா சர்க்கிளில் இந்த வாரம் தமிழ் சினிமா மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்திய சினிமாவில் வந்த பல சினிமா பற்றின அப்டேட்ஸோட இணைஞ்சிருக்காங்க ஸ்ருதி பாலசுப்ரமணியன். வாங்க நிகழ்ச்சிகள் சொல்லலாம். வணக்கம். வணக்கம். ஜனநாயகன் வெற்றி நடை போடுகிறது அப்படிங்கிறதோடையே நம்ம தொடங்கலாம். வசூல் ரீதியாக 260 கோடியை தாண்டி படம் உலக அளவில் அப்படிங்கிற அளவில் படம் போயிட்டு இருக்கு. வேர்ல்டு வைடு தாங்க. விஜய்ங்கிறவர் ஒரு வேர்ல்டு வைடு ஒரு சினிமா நடிகர் தானே. அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து இந்தியா தமிழ்நாடுன்னு சொல்லி நீங்கள் பிரிக்கக்கூடாது. ஆனால் வேர்ல்டு வைட் வந்து 260 crores அப்படிங்கிறப்ப ஜஸ்ட் ஒரு 4 daysலேயே இப்படி ஒரு ரீச் வந்திருக்குது அப்படிங்கிறப்ப இது கிடையாது. இல்லை இல்லை, இது வந்து ஜனநாயகன் இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு அப்புறமும் சிஎம் ஆனதுக்கு அப்புறமும் வந்து எந்த விதமாக அந்த ரசிகர்கள் முயற்சியே எடுக்காம படம் ஆட்டோமேட்டிக். இத்தனைக்கு நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அந்த படத்துக்கு சர்டிஃபிகேட் வந்துட்டு கொடுக்கப்பட்டனால ஏ சர்டிஃபிகேட் இருந்ததுனால குழந்தைங்க யாரும் பார்க்க முடியல, ஃபேமிலிக்கு ரோடு போக முடியல. அதையும் கடந்து இந்த படம் 260 கோடினா அதெல்லாம் சேர்ந்துருந்தா 780 crores போயிருக்கும் நேரம். கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா தியேட்டர் தமிழ்நாட்டில் கிடையாது. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும், நானும் ஜனநாயகன் பார்த்துட்டேன், ரிவ்யூவும் கொடுத்துட்டேன். என்ன பொறுத்த வரைக்கும் இட் வாஸ் வெரி 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 டிசப்பாயிண்டிங் ஆக்சுவலி. ஓகே, ஆனஸ்டா சொல்லணும், மோர் தென் ரிவ்யூவர். நான் வந்து எனக்கே நிறைய பேர் லிங்க்லாம் அனுப்புனப்போ கூட நான் வந்து எல்லாத்தையும் சொன்னேன். நான் வந்து நீங்க எல்லாம் டிசப்பாயிண்ட் ஏன் இருக்கீங்க? நான் தளபதியோட அடுத்த படம் வரல, கடைசி படமா போயிடுச்சேங்கிற அந்த டிசப்பாயிண்ட்ல நீங்க பேசுறீங்க. உங்களோட உணர்வுகள் எங்களுக்கு புரியுது, ரசிகர்களுக்கும் புரியுது. என்னன்னா வந்து ஒரு என்ன இருந்தாலும் வந்து அவரை வந்து சினிமாவுக்கு வந்து சினிமால தளபதி அப்படிங்கிறவர் வந்து இந்தியா ஃபுல்லா எவ்வளோ எனக்கும் வந்து ரொம்ப பிடிக்கும். காம்படிட்டர் அதெல்லாம் வேற. எனக்கு வந்து தளபதி ஆப்வியஸா எல்லாருக்கும் 25வது நாளைக்கு கமலா தேட்டர்ல டிக்கெட் இல்லை படத்துக்கு. 25வது நாள் 25வது நாள் விழா கொண்டாடுறதுக்காக 25 நாள் இப்போ போய் நீங்கள் இப்போ உங்கள் மொபைல் எடுத்து இப்போ சர்ச் பண்ணி கமலா தேட்டரில் எனக்கு ஒரு டிக்கெட் புக் பண்ணி காட்டுங்க. அப்போ உங்களால் முடியாது கண்டிப்பாக. அதுதான் டிக்கெட் ஹவுஸ் ஃபுல் ஆயிடுச்சு அன்னைக்கு. அதான் சொல்கிறேன். எனக்கு நடுவில் படம் பார்க்கும்போது இதை வேணா ஸ்டாப் பண்ணிட்டு லியோ போட்டுருங்க, இல்லைன்னா வந்து ஏதாவது மெர்சல் கூட போட்டுருங்க, இந்த படத்தை எப்படி அந்த மாதிரி. அதான் சொல்கிறேன், அந்தளவுக்கு ஆச்சரியம் மூட்டுற அளவுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து அதை கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். நீங்கள் அவள் வந்து சினிமா விட்டு போக போகிறதுனால உங்களுக்கு அதை லியோவை கொண்டு வரலாம், பழைய படங்களை கொண்டு வரலாம், எல்லாமே. அதாவது அந்த கதையை வந்து நீங்கள் வந்து கதைக்குள்ளேயே ஒரு கதை உங்களால் யோசிக்கவே முடியாது. அந்த ட்விஸ்ட்டு தான், இந்த ட்விஸ்ட்டு தான் இல்லை உள்ள எல்லா இடத்துலையுமே. எத்தனை கதைங்கிறது என்னாலே சுத்தமா ஆக்சுவலி கதையோட டிராவல் பண்ணவே முடியல. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அருண்ராஜ் அவரோட கேரக்டர் வந்தது, புஷி ஆனந்த் சாரோட கேரக்டர். அவர் தான் பிளாட்டே, அவர் கரெக்டாக அந்த இடத்துல வந்து நல்லா இருக்கு. அவர் நிறைய படங்கள் நடிச்சிருக்கலாம்னு இப்போதான் தோணுது, கொடுக்கப்பட்டிருக்கலாம் அவருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ வந்து எனக்கு டிசப்பாயின்மெண்ட் தான். பட் ஸ்டில் ஃபைனல் ஃபிலிம் நான் ஏற்கனவே ரிவ்யூல சொன்ன மாதிரி ஃபைனல் ஃபிலிம் இதுக்கப்புறம் அதனால வருத்தப்படாதீங்க. அந்த டிசப்பாயின்ட் வந்து உங்களுக்கு ஆயிடுச்சு. உங்களோட அவருடைய அடுத்த படங்கள் நடிக்கணும்னு நினச்சிக்கோங்க. இதெல்லாம் தாண்டி எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆன விஷயம் வந்து ஹெச் வினோத் கிட்ட வந்து ஏன் எல்லாரும் ரீமேக் படம் கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. மேபி டிரெக்ஷன் வைஸ் அவர் வந்து நல்லா பட, ஆனால் நேர்கொண்ட பார்வை இட் இஸ் அ ரீமேக் ஆஃப் பிங்க் அப்படிங்கிறப்பையும் அது வந்து அதோட ஜான்ராவே வேற. அதில் வந்து மாஸ் சீக்வன்ஸ் எதுவுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப சீரியஸாக அந்த ஃபீல் வந்து அது கொடுத்துருச்சு. ஸோ நேர்கொண்ட பார்வையோட வெற்றி வந்து கம்ப்ளீட்டாக வேற. இப்போ விஜய்க்கு வந்து நம்ம வந்து கமர்ஷியலாக மாஸ் சீன்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறத தாண்டி ஒரு ரீமேக் படம் கொடுத்ததுக்கு என்ன கேட்டால் ஹெச் வினோத் கிட்ட ஒரிஜினல் ஸ்கிரிப்டுக்கு விஜய் பண்ணியிருந்தால் எல்லாருக்கும் ஒரு ஃபேன் இல்லை எல்லாருமே ஹாப்பியாக இருப்பாங்களோன்னு எனக்கு பர்சனலாகவே ஒரு 5 மடங்கு ஓடி இருக்கும். எக்ஸாக்ட்லி. ஒரு ஒரிஜினல் ஸ்கிரிப்ட் வரும்பொழுது அதுக்கான வெல்கமிங் வந்து வேற. இவ்வளோ வந்து யாரும் வந்து டிசப்பாயிண்ட் ஆகி நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் கடைசி படமா வந்து ஆயிடுச்சு, சினிமா விட்டு போறாரேங்கிற டிசப்பாயிண்ட்ல நீங்க சொல்லிட்டு இருக்கீங்கிறது எனக்கு புரியுது. இப்போ வரைக்கும் நீங்க சொல்ற ஹெச் வினோதோட ஒரிஜினல் ஸ்கிரிப்ட் வந்திருந்தால் இந்த படம் கண்டிப்பா ஒரு வேற லெவல்ல இருந்திருக்கும். பாலையா படம் வந்து ரீமேக் ஆனது அதெல்லாம் வேற விஷயம். அதுவும் நல்ல கதை தான், கதை வைஸ் ஓகே. மமிதா பைஜுலாம் சூப்பரா நடிச்சிருந்தாங்க, அதுலலாம் வந்து எந்த குறையுமே கிடையாது. பட் ஒரிஜினல் ஸ்கிரிப்டா வந்திருந்தால் ஃபேன்ஸ் வுட் பி மோர் ஹாப்பியர் ஆக்சுவலி. அதுதான் விஷயம். ஸோ ஹெச் வினோத்துக்கு இந்த வகையில் நான் இன்னும்
கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிற ஹெச் வினோத்துக்காக. ஸோ ஜனநாயகன் வந்து அவ்வளோதான், அந்த ஃபீவர் வந்து முடிஞ்சு. இனிமே வந்து விஜய் அதாவது தளபதியை வந்து ரீரிலீஸில் மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படிங்கிறதையும் அக்செப்ட் பண்ணணும். அவர் எப்பயுமே நம்ம கூடயே இருக்கிறார். அவரை டெய்லி நம்ம சாயங்காலம் போனோம்னா செக்ரட்டரியேட் வெளியில் அவரை பார்க்கலாம். கார் வெளியில் போகிறப்ப எல்லா மக்கள் இன்னும் பார்த்துட்டு இருக்கேன். திரையரங்கில் என்னைக்கோ வருஷத்தில் விடவோ நீங்கள் போய் பார்த்த தளபதியை வந்து இனிமேல் நீங்கள் தினந்தோறும் பார்க்கலாம். கண்டிப்பாக. ஸோ அதனால் வந்து நாங்கள் வந்து இங்கே டிசப்பாயிண்ட் ஆனது ரைட், ஓகே. அவருடைய கடைசி படமாக இருந்துச்சு, நம்ம இனிமேல் பார்க்க முடியலைங்கிற டிசப்பாயிண்ட் புரிஞ்சிருச்சு எனக்கு. இதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ராமாயணா ட்ரெய்லர் வெளியாகி இருக்கு. ஆமா, படம் தீபாவளி கூட ரிலீஸ் ஆக போகுது. அப்படி தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போற படத்துக்கு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓகே, பிரம்ம முகூர்த்தத்துல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. பிரம்ம முகூர்த்தத்துல 4:15 சொல்லக்கூடாது, பிரம்ம முகூர்த்தத்துல ராமாயண ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் தீபாவளிக்கு வர போற படத்துக்கான ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. யஷ் வந்து ராவணன்லாம் வந்து ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு அவர் தான் ஃபர்ஸ்ட் பார்ட் ஃபுல்லா வருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்ட் ஃபுல்லா ராவணனுக்காகவும் செகண்ட் பார்ட் ஃபுல்லா ராமருக்காகவும் கொடுக்க போறாங்களோன்னு ஒரு கெஸ். ஏன்னா அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ்ல யஷ் தான் வந்து நிறைய இருந்தாரு, சூப்பரா இருந்தாரு. ரன்பீர் கபூர். ஆமா, வேற லெவல். ஆனா எனக்கு தெரிஞ்சு யார் இந்த ஐடியா கொடுத்தாரு, ஃபுல்லா க்ளீன் ஷேவ் ராமர். அப்படியே பார்த்தா ராமர் மாதிரியே இருந்துச்சு. ரன்பீர் கபூரை பார்த்தா, இவரை பார்த்தா எப்படி ராவண மாதிரி இருந்துச்சு, அவரை பார்த்தா அப்படியே வந்து இருந்தது. பிரம்மமூர்த்தத்துல இதான் விட்ட படங்க இது. இந்த படம் தூக்காம இருக்குமா, வேற லெவல்ல ஓடும் பாருங்க. நீங்க தீபாவளி அன்னைக்கு பாருங்க படத்துக்கு. பட் எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, அவங்க உங்களுக்கு ஸ்பெஷல் தீபாவளி, அதனால நீங்க கண்டிப்பா பாப்பீங்க போய். நார்மல் தான். எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, இந்த காஸ்டியூம்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் அவங்க அதை ஒர்க் பண்ணிருக்கலாம். ஏன்னா ஒரு சீரியல், ஒரு ராமாயண சீரியல், மகாபாரதம் சீரியல் எடுக்கும் போதே அவங்க வந்து அவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணி ஒவ்வொரு காஸ்டியூமும் பார்த்து பண்ணும்பொழுது இவ்வளோ பட்ஜெட்ல ஒரு எவ்வளவோ அவார்ட் வின்னிங் பீப்புள்லாம் வச்சுட்டு காஸ்டியூம்ல எப்படி சொதப்பிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு. ஆமா, அது வந்து அந்த எல்லாரும் என்ன கேக்குறாங்கன்னா, அந்த யுகத்துல வந்து இப்படிலாம் யாரும் காஸ்டியூம் போட்ட மாதிரி லைக். ஏன்னா இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அப்படி போட்டாங்களா இல்லையா நானும் பார்க்கல, நீங்களும் பார்க்கல. பட் நமக்கு வந்து ஒரு வே ஆஃப் இதுலேயே காமிச்சிட்டு இப்போ வந்து கைகேக்கிலாம் வந்து நார்மலாக நம்ம ஊரில் போடுற சாரி மாதிரிலாம் கொடுத்துருந்தது வந்து இட் வாஸ் லைக் அவங்க இன்னும் கொஞ்சம் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கலாம்னு தோணுச்சு. அண்ட் விஎஃப்எக்ஸும் வந்து அவங்க வந்து அப்படியே பயங்கரமாக இப்படி சொன்ன அளவுக்கு வந்து ட்ரெய்லரில் இல்லை. மேபி இட் இஸ் மேட் ஃபார் ஐமேக்ஸ். ஸோ மேபி தியேட்டரில் பார்க்கும்போது இன்னும் பிரம்மாண்டமா கிறிஸ்டோபர் நோலனை விட பயங்கரமா ஒரு படத்தை வந்து கொடுக்கலாம். கண்டிப்பா பிரம்ம முகூர்த்தத்துல ரிலீஸ் ஆன படம் கிறிஸ்டோபர் நோலனை யாருன்னாலும் தூக்கி ஸ்டோல் பண்ணி போய்கிட்டே இருக்குங்க. படம் வேற லெவல்ல வரப்போகுது, பார்த்துக்கிட்டே இருக்கு கண்டிப்பா. ஸோ இதை பற்றி நேற்று வேற மாதிரி பேசினேன். இன்னைக்கு தான் நான் வந்து கொஞ்சம் ட்ரெய்லரை பற்றி விரிவாக வந்துட்டு பேசுகிறேன். ஸ்டுடியோவில் வந்து நின்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு. விஜய் சேதுபதியும் அவரோட பையனும். ஆமா, விஜய் சேதுபதி வந்து அவருடைய பையனோட சேர்ந்து சூர்யாவோட சேர்ந்து வந்து படம் பண்றாரு. அதோடைய டைரக்டர் வந்து பையன் சூர்யாவோட சேர்ந்து. ஆமா, ஏன்னா இப்போ வந்து அவர் பையன் வந்து ஏதோ ஒரு சீரீஸ் வந்து பண்ணி பயங்கர ட்ரெண்ட் ஆயிட்டாரு. ஆக்சுவலி ஹாட் ஸ்டார்ல ஒரு சீரீஸ் பண்ணாரு, அதுல வந்து செம்ம ட்ரெண்ட், அந்த ஸ்கூல் ரிலேட்டடா. ஸோ இதோட டைரக்டர் வந்து தியாகராஜன் குமரராஜா. ஸோ அவர் வந்து நமக்கு நல்லா தெரியும், அவர் வந்து விஜய் சேதுபதிக்கு ஒரு முக்கியமான படம் கொடுத்த ஒரு டைரக்டர். ஸோ அவரோட வந்து பாக்கெட் நாவல் அந்த படத்துல வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து பண்றாங்க. ஸோ இதுல என்ன சொல்றாங்கன்னா, ஆக்சுவலி சூர்யாவுடைய படங்களுக்கு விஜய் சேதுபதி வந்து ரொம்ப காஷியஸா இருக்காரு. அவரோட கெரியருக்கு வந்து பயங்கரமா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. பிகாஸ் அவரோட கெரியருக்கும் பண்றாரு, மகனோட கெரியருக்கும் பண்றாரு. இப்பதான் ரீகல் ஜுவல்லரியோட சென்னை ஓப்பனிங் விளம்பரத்துல பார்த்தேன் சிம்ரனோட விஜய் சேதுபதி பார்த்தேன். அதனால இந்த மாதிரி அவருடைய ஃபர்ஸ்ட் படமான சூர்யாவுடைய ஃபர்ஸ்ட் படமான ஃபீனிக்ஸில் கொஞ்சம் சூர்யாவுக்கு வந்து அடி கிடைத்ததுனால. ஆனால் என்ன கேட்டால் வந்து ஃபீனிக்ஸ் ஒரு நல்ல படம் தான், நல்ல ஒரு டெபியூ படம் தான். மேபி அதுக்கு முன்னாடி அவர் கிடைச்ச அந்த நெகட்டிவிட்டியால் அந்த படம் ஓடலையா என்னவோ எனக்கு தெரியல. ஆனால் அந்த படம் கதை வைஸ், அந்த படத்தில் சூர்யாவோட ஆக்டிங் வைஸ் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஆக்சுவலி ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் நல்ல படம். ஆக்சுவலாக ஏன் ஓடலங்கிறது எனக்கு ரீசன் தெரில. மேபி அடுத்த படத்துலேருந்து அவருக்கு ஒரு பூஸ்ட் கிடைச்சாலும் கிடைக்கும். சோ கௌதம் வாசுதேவ் மேனன் வந்து மறுபடியும் டைரக்டரா வராரு. இப்பதாங்க அவர் டைரக்ட் பண்ண ஒரு மலையாள படம் கூட பார்த்தேன், மம்முட்டி வச்சு. ஆமா, இப்போ மறுபடியும் தமிழ்லயும் வந்து டைரக்டரா வராரு. இதுல யாருன்னா வந்து டபுள் ஆக்கியபென்சிலாம் இப்பதாங்க எல்லாருக்கும் தெரியும். இது பொன்னியின் செல்வன்லயே வந்து யங் கரிகாலனா வந்த சந்தோஷ வச்சு வந்து பண்றாரு. இன்னும் கிளியரா சொல்லணும்னா, நம்ம வந்து தியேட்டர்ல பார்க்கும்போது சவட விளம்பரம் வரும் தெரியுமா, தியேட்டர்ல அதுல வந்து
நடிச்சவர் தான் வந்து சந்தோஷ். ஸோ அவரை வச்சு ஒரு படம் பண்றாரு. ஸோ சந்தோஷ் இஸ் வெரி குட். ஏற்கனவே டபுள் ஆக்குபென்சியும் ஒரு ராம்காம் ரிலேட்டடா இருந்ததுனால அவர் வந்து கௌதம் வாசுதேவ் மேனனுக்கும் அவருக்கும் நல்லாவே செட் ஆகும் அப்படிங்கிறது வந்து நான் நினைக்கிறேன். அதை தாண்டி வந்து என்ன சொல்லியிருக்காரு ஹெச் வினோத் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, என்ன இருந்தாலும் அவர் வந்து நம்ம பிள்ளைங்க, அதாவது அஜித் சார் பிள்ளை அந்த மாதிரி. ஸோ வந்து அவர் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி அஜித் சார் எப்பயுமே வந்து சொல்லுவார், எல்லா டைரக்டர்ஸையும் வந்து என்கரேஜ் பண்ணுவார், நிறையா பண்ணணும், நிறையா பண்ணுங்க, நீங்கள் எவ்வளோ டெவலப் ஆகணும்னா நீங்கள் நாளைக்கே வந்து சூப்பர் ஸ்டாரையும் டைரக்ட் பண்ணணும், அதே மாதிரி தளபதியும் டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு ஜனநாயகன் பண்ணி ஒரு ஹிட் கொடுத்துட்டார்ல. அப்புறம் என்ன அவருடைய கதையோட பண்ணணும். எந்த கதையா இருந்தாலும் டைரக்டர் வந்து டைரக்டட் பை ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை ஹெச் வினோத் தான் வரப்போது. நடிகருடைய பேர் அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. அதனால வந்து அப்படி சொல்லி என்கரேஜ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஹெச் வினோத் சொல்லியிருக்காரு. அகெயின் வந்து ரவி தேஜாவும் மாளவிகா மோகனும் வந்து ஒரு படத்துக்கு வந்து பேரப் பண்ண போறாங்க. நல்ல பேர் அது. ஆமா. ஸோ வந்து மலையாளமும் தெலுங்கும் வந்து ஒரு படத்துக்கு சேரப்போகுது. ஸோ இது வந்து சவுத் மூவியா வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். மாளவிகா மோகனை வந்து கடைசியா வந்து இதே முரளியில பார்த்தேன். உடனே எனக்கு சட்டனா எனக்கு தோணுது வந்து இதே முரளி தான். அந்த காவியத்தில் நடிச்சிருந்தாங்கிறது தான் இப்போ வரைக்கும் நான் சொல்ற அளவுக்கு இருக்கக்கூடிய படம். இல்லை இன்னும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அது மாதிரி யாருமே பண்ண முடியாது. அப்படி ஒரு ஆக்டிங். இது கொஞ்ச நேரம் இந்த கல்யாண சீனுக்கு வந்தாங்களே செம ஆக்டிங். தங்கலான்னு சொன்னா கூட பரவாயில்ல. இதே மாதிரி இல்லை காவியம் சொல்லுங்க. காவியத்தில் நீங்க ஒரு சீன்ல நீங்க நடிச்சாலுமே வந்து கண்டிப்பா அவங்க பேர் பொறிக்கப்படும். கண்டிப்பா. ஸோ வந்து ஆக்சுவலி மாளவிகா மோகன் தான் பாக்கெட் நாவல்லையும் அவங்க தான் நடிக்கிறாங்க. ஸோ வந்து அதுவும் வந்து ஆக்சுவலி கூடுதல் இன்ஃபர்மேஷன். இதெல்லாம் தாண்டி வந்து ஹிப்பாபாதியோடைய மியூசியம் முறுக்கு 2 வந்து செப்டம்பர் 25 வந்து ரிலீஸ் ஆக போகுதாம். ஸோ இன்னும் அஃபிஷியலாக சொல்லிட்டாங்கன்னு எனக்கு ஷேராக தெரில. நம்ம சோர்ஸ் வந்து நமக்கு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான். நம்ம சோர்ஸ் சொல்லிட்டாருன்னா கண்டிப்பாக அவர் அவர்கிட்ட ஆதிட்ட பேசியிருப்பார். ஆமாம் கண்டிப்பாக. ஸோ வந்து என்பிகே அதாவது பாலமுரளி கிருஷ்ணாவுடைய 112 அப்டேட் 112வது பட அப்டேட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து இந்த படத்தில் வந்து கிரே ஷேட் அதாவது வந்து வில்லன் ரோல் பண்ணுறாங்க. யார் நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து இதில் வில்லன் ரோலாக பண்ண போகிறாங்க. ஸோ அவங்க ஏற்கனவே தெலுங்குல வந்து ஒரு பிஸி ஆக்ட்ரஸாக மாறிட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆமாம் ஏற்கனவே வந்து தெலுங்கோட ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் அவர் வந்து லெஜெண்ட் காட். நந்தமூரி பாலகிருஷ்ணனா ஆமா முடியாது. ராமாயணம்லாம் இப்ப என்னங்க ரன்பீர் கபூர். உண்மையிலேயே அந்த படம் வந்து அவர் நடிச்ச படம் எல்லாம் யாரும் பண்ண முடியாது. உண்மையிலேயே வந்து ராமனாவே வாழ்ந்திருக்காரு. ஆமா ப்ளூ ராமர் வந்து எல்லாருக்கும் அவர் வந்து இது பண்ண. நயன்தாரா அவ்வளவு சர்ச்சையில இருக்கிறப்ப அவங்க தான் ஹீரோயின்ங்கிறத அவர் உறுதிப்படுத்தி அந்த படத்தில் நடிக்க வச்சாரு. அதுக்காக நயன்தாரா வாஸ் ஆல்சோ லைக் வெரி வெரி டெடிகேட்டட் அந்த படத்துக்காக. அவங்க வந்து இவர் வந்து ராமரா வாழ்ந்தாரு, அவங்க சீதையாவே வாழ்ந்தாங்க. ஆமா அவங்க இல்ல சீதை அப்படிங்கறத விட அந்த ப்ராசஸ்க்கு அவங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லி ஃபுல்லா ஃபாஸ்டிங்லாம் இருந்திருக்காங்க. கம்ப்ளீட்டா இந்த படம் முடிகிற வரைக்கும் நான்வெஜ் சாப்பிடல. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஷி வாஸ் ஆல்சோ வெரி வெரி டெடிகேட்டட். ஸோ சாய் பல்லவியும் நல்லா தான் இருந்தாங்க, ஆக்சுவலி நல்லா இருந்தாங்க. ஆதி புருஷ் மாதிரி ஆகாம இருந்தா இந்த ராமாயணம் வந்து தப்பிச்சுக்கோ. ரன்பீர் கபூரால அப்படிலாம் பறந்து இருந்தெல்லாம் போக முடியாது. ஆனால் பாலையாவா இருந்தாருன்னா நான் விமானத்தை கையிலேயே தூக்கிட்டே போயிடுவாரு, பறந்துடுவாரு. ஒரு நடிகர் வந்து நடிக்கணுங்கிறதுக்காக நடிக்கிறதுக்கும் இயல்பாவே நடி போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த வகையில வந்து ஒரு பாலையா வந்து ராமராவே மாறிடுவாரு. ஆமா விஷயம் அதெல்லாம் கடைசியா அவர் அவங்க பசங்களோட சண்டை போட்டு அந்த சண்டை முடிஞ்ச அடுத்த செகண்ட் ஒரு எமோஷன் சீன் மாறுறதெல்லாம் பாலையா நம்ம வந்து அதுல நம்ம வேற எதுவுமே மாட்டோம். அவர் விடுறது வந்து ஒரு அம்பா தான் இருக்கும். அது போறதானா போறது அது பிரிஞ்சு ராக்கெட் மாதிரி தான். அதாவது அவர் சயின்ஸையும் சினிமாவையும் சேர்த்து சொல்லி கொடுப்பாரு அந்த படத்துல. இது வந்து அவர்னு இல்ல சீரியல்லுமே அப்படிதான். ராமர் விடுறது என்னமோ ஒரு அம்பு, போறது என்னமோ 14-15 அம்பு. பாலையா விடுறது ராக்கெட்டா தான் இருக்கும். ராக்கெட் எப்படி நம்ம விட்டோன்னா அப்படியே மேலே போய் பறந்து போய் ராக்கெட் அப்படி தனித்தனியாக அதனுடைய பார்ட்ஸ் பிரிஞ்சு போகும் தெரியுமா? அது மாதிரி தான் அது. அவர் வந்து ஒரு சயின்ஸ் அதை வந்து எடுத்துக்கிட்டு அவர் பண்ணுறாரு நினைக்கிறேன். ரன்பீர் கபூரால் அது முடியாது. கண்டிப்பாக ரன்பீர் கபூர் டைரக்டராலே அப்படி யோசிக்க முடியாது. ஆமாம் இங்கே இந்த ராவணன் சொல்லிட்டு ஏறி குச்சி 10 தலையில் ஏறி குச்சி போகிறது, இந்த யாஷா கொண்டு வந்துட்டு அப்படி கிடையாது. இதே பாலையாவை ராவணனை நடிக்க விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10 ராவணன் தான் பார்த்துருப்பீங்க. அவர் 210 தலை
முன்னாடி பாட்டு வரனா அது பாலையாவால் மட்டும்தான் முடியும். நீங்கள் பாலையாவோட தீவிரமான ஃபேன்ஸ் எல்லாம் போய் கேளுங்க. கண்டிப்பா. ஸோ ஆக்சுவலி வந்து ஓகே, இப்போ வந்து அந்த ராமாயணாலே வந்து சன்னி தியோல், அதாவது சன்னி தியோல் யாருன்னா நம்ம ஜனநாயகன் வில்லன் பாபி தியோலுடைய பிரதர் தான் வந்து சன்னி தியோல். 2 பேருமே ஹிந்தி ஆக்டர்ஸ் தான். ஸோ சன்னி தியோல் தான் ஹனுமாரா பண்ண வேண்டியவர். அவர் ராமாயண ட்ரெய்லர்லேயே காணும். காஜலும் மண்டோதரியா படுற காஜலையும் காணும். ஸோ இது வந்து எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க. மேபி அவங்கள வந்து சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டாக வச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. ஸோ விரைவில் அவங்களையும் பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ பாபி தியோல் சொன்னார், நான் சவுத் ஸ்டார் யார் கூடலாம் நடிக்கிறேனோ அவங்களாம் வந்து ஒரு மினிஸ்டர் ஆயிடுறாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்றாரு. அவர் நடிச்சதெல்லாம் வந்து பாலையா, பவன் கல்யாண் அண்ட் விஜய். ஸோ அவர் வந்து பாலையா வந்து மினிஸ்டர் ஆக மாட்டேன்ட்டார். அவருக்கு வாய்ப்பு வந்துச்சு, அவர் ஸோ அது வந்து சொல்லி சிஎம்க்குலாம் மேலே கண்டிப்பா காட் ஆஃப் சினிமா இப்போதைக்கு சவுத் சினிமா. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா விஷாலுடைய மகுடம் படம் வந்து வெளியாக வந்து ரெடியா இருக்கு. அதாவது அவர் டிரெக்டரா டெபியூ ஆகி டிரெக்ட் பண்ண படம். கண்டிப்பா தமிழ்நாட்டு பாலையா அவர். ஆமா. ஸோ அவர் வந்து ராம் கோபால் வர்மாவுடைய படம் நாகார்ஜுனா வந்து பார்த்துட்டு அவர் சொன்னார், நான் அதுக்கப்புறம் நிறைய கதை வந்து எழுதினேன், நிறைய கதை வந்து யோசித்தேன், விஜய்க்கெலாம் கூட கதை யோசிச்சு வச்சேன், அதாவது தளபதி விஜய்க்கு வந்து கதை யோசித்தேன், ஆனால் நான் அவர்கிட்ட சொல்கிறதுக்குள்ளே அவர் வந்து சினிமாலேருந்து வெளில போயிட்டாரு அப்படின்னு இப்படி பண்ணிட்டு பண்ணுறதுக்குள்ளேயும் விஜய் சிஎம் ஆகிட்டார். ஆமாம், அதனால வந்து அவரால் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மகுடம் படம் வந்து அவர் பண்ணியிருக்காரு. ஸோ அது நமக்கு தெரியும். அடுத்து அல்லு அர்ஜுன், பூஜா ஹெக்டே, இவங்க 2 பேரும் வந்து மறுபடியும் வந்து பேரப்பாராங்க ஒரு தெலுங்கு படத்துக்காக. ஆமா, அவங்க 2 பேரோட பேர் வந்து இப்போ ரெஃப்ரெஷிங்கா இருக்கு. தெலுங்கு ஆடியன்ஸ் கிட்ட நிறைய வரவேற்பு இருக்கு. தமிழ்ல சூப்பரா நடிச்சாங்க. ஜனநாயகன்ல பாத்தீங்கன்னா அவங்க நடிப்பு சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே கண்டிப்பா கண்டிப்பா சம்மர்ரோல் அவங்க வந்து ஃபிலிம்ஃபேர் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். சம்மர்ரோல் கண்டிப்பா ஃபிலிம்ஃபேர் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அதனால வந்துட்டு ஸோ மறுபடியும் இது பண்றாங்க. ஸோ இன்னொன்று என்னன்னா வந்து ஹாய் படம் வந்து வந்துட்டு இருக்கு. கவினுடைய படம். கவினுக்கு இப்பதான் ட்வின்ஸ் கூட பிறந்திருக்கு. ஆமா, அவரோட போஸ்ட் நானும் அதுல தான் பார்த்தேன். ஸோ அதுக்கும் வந்து இப்போ ரிலீஸ் டேட்டுக்கெல்லாம் கூட வந்து அவங்க ஒரு இதெல்லாம் போட்டிருந்தாங்க, வீடியோலாம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த படத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து யாரடி நீ மோகினி வெர்ஷன்ல வந்து நயன்தாரா மாதிரியே வந்து ஹாயிலும் வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் கேட்டாங்களாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து டைரக்டர் விஷ்ணு எட்வன் வந்து அப்படிதான் நரேட்டும் பண்ணி அப்படிதான் வந்து நயன்தாராவை காமிச்சிருக்காங்களாம். அப்படியே ஒரு 20 வருஷம் பின்னாடி போயிட்டு. ஆமா, அண்ட் ஆல்சோ இதுலேயுமே நயன்தாரா ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தாங்க. அதை தாண்டி வந்துட்டு என்னன்னா டிசியோடைய ஆல்பம் இஸ் ரூலிங். கண்டிப்பாக சொல்லுவேன் இஸ் ரூலிங். பிகாஸ் அவ்வளோ சூப்பராக இருந்தது. அனிருத் வந்து ஏஆர் ரஹ்மான் வந்து நம்ம இது முன்னாடியே சொல்லியிருக்கோம். ஆக்சுவலி ஏஆர் ரஹ்மான் வந்து ஒரு வாட்டி வந்து அனிருத் கிட்ட நீங்கள் கிளாசிக்கல் மியூசிக் கற்றுக்கோங்க, ஒரு அதில் வந்து இன்னும் நிறையா பண்ணுங்கன்னு சொன்னதை இவர் சீரியஸாக எடுத்துக்கிட்டு இவர் வந்து ஒரு ஹிஸ்டாரிக் திங், ஒரு பிளாஸ்ட் கொடுக்கறது வந்து டிசி. அது பார்த்தேன், ஜனநாயகன்லேயே பார்த்தேன். ஜனநாயகன் ஆப்வியஸ்லி அனிருத் தான் ஹீரோ ஆஃப் த ஃபிலிம். நான் ரிவ்யூலையுமே சொன்னேன். ஸோ டிசியோடைய ஆல்பம் வந்து இப்போ அந்த விஜய் சாரோட நடிச்சதுனால அந்த சாங்ஸ் வந்து பண்ணதுனால அவர் ஒரு ஹீரோ. டிசிலலாம் விஜய் சார் இல்ல, டிசி வந்து ஜனநாயகன்ல சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அப்படிங்கிறதுல விஜய் தான் பிளாஸ்ட் அதுல. ஆமா, ஸோ வந்து டிசியோட ஆல்பம் வந்து சூப்பரா இருக்கு. கேட்காதவங்களாம் கண்டிப்பா கேளுங்க. ஸோ அதனால வந்து அடுத்து வந்து லோகேஷ் கனகராஜுடைய படமும் வந்துட்டு இருக்கு. என்னன்னா டிசி வந்து August 7 வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதோடைய ட்ரெய்லர் வந்து வெளியாகி இருக்கு. August 7 வந்து ரிலீஸ் ஆக போகுது. இதுல வந்து ஒரு பிரம்மாண்டத்தை பற்றி நம்ம பேசியிருக்கோம். தெலுங்கு இண்டஸ்ட்ரியோட இன்னொரு பிரம்மாண்டம் வந்து பாகுபலி. ஸோ இப்போ என்னன்னா பாகுபலி பார்ட் 3 வந்து பண்ண போகிறாங்களாம். இன்னொரு 5 வருஷத்துல பார்த்துடலாம். வாரணாசி இன்னும் எப்போ வரும்னு தெரில. இவங்க பார்ட் 3க்கு போகிறாங்க. ஸோ இதோடைய பூஜை வந்து ஜூலை 30 இல்லை 31, அதாவது ஏற்கனவே நடந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சோர்ஸ் சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு மேபி செப்டம்பரில் நடக்கும்னு நினைக்கிறேன். போடுங்க ChatGPTல தெரிஞ்சுக்கலாம். ஆமாம், அதனால வந்து ஸோ எனக்கு தெரிஞ்சு 3லாம் வராது. இது மேபி ரூமராக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வராது. ஏன்னா இப்போ லாஸ்ட்டாக இப்போ ஜனநாயகன் ஒரு பெரிய ஹிட் கொடுத்துட்டதுனால அடுத்து வர்ற படங்கள் அந்த அளவுக்கு. பாகுபலிக்கும் ஜனநாயகனுக்கும் பாகுபலி மிஞ்சிருங்க. இன்னும் ஒரு 25வது நாள் பாருங்க, பாகுபலி மிஞ்சிரும் படம் கண்டிப்பா. ஓகே, ஷூர். ஸோ வந்து
இப்பதான் வந்து தனுஷ் அவருடைய பிறந்த நாள் வந்து கொண்டாடி முடிச்சாரு. அவர் வந்து ஃபேன்ஸ் எல்லாம் சந்திச்சாரு, தனியா ஒரு ஈவெண்ட் போட்டும் சந்திச்சாரு. அவர் வீடு போய்ஸ் கார்டனில் வந்து திரண்ட ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். மேல இருந்து தனுஷ் கை காட்டிட்டு வர்றப்ப அந்த கிரௌட பார்க்கணுமே, அப்படியே எம்ஜிஆரையும் விஜய் சாரையும் பார்த்த மாதிரியே இருந்துச்சு. இது ஒரு க்ளூ தான், கோட் வேர்ட் தான் இது. கண்டிப்பா ஒரு கொடி ஸ்டார் போட்டு அந்த கொடி அவர் அறிமுகப்படுத்துறப்பே தெரிஞ்சு போச்சு. இன்னும் விரைவில் வந்து கோட் வேர்ட் வந்து அக்செப்ட் ஆகப்படும். களத்துக்கு வாராருங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஏன்னா சுப்பிரமணிய சிவா போட்டு இந்த ஷர்ட்லயே தெரிஞ்சிருச்சு. ஆமா, அவர் தான் அடுத்து. வேண்டாம், கான்ட்ரவர்ஷியலாக போயிடும். ஸோ வந்து ஓம் வந்து அக்டோபர் 16 வந்து ரிலீஸ் ஆக வேண்டியதா இருந்ததாம். ரிலீஸ் ஆக வேண்டியதா இருந்தது. ஆனா ஜெயிலர் 2 வரதுனால அண்ணன் வரா வழிவிடுங்கிற மாதிரி ஜெயிலர் 2க்கு எப்படியும், ஏன்னா ஜனநாயக அலை ஓஞ்சதுக்கு அப்புறம் அந்த படங்கள்லாம் வர்றதுனால ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற அக்டோபருக்குலாம் அந்த அலை கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து செட் ஆகிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு இடத்துல போய் மயம் கொண்டுரும். அதனால ஜெயிலர் 2 கூலியில வந்து தலைவர் வந்து வாங்கின அடியிலிருந்து ஜெயிலர் 2 மீட் எடுக்கும்னு நம்புவோம். கூலி வந்து அடிதான். அது ஒரு டைப்பான படங்க, அதெல்லாம் வந்து நம்ம விவரிக்க முடியாது. கண்டிப்பா அவ்வளோ விவரமா பாக்குற அளவுக்கு எனக்கு பத்தல, அறிவு பத்தல. அவர் பாருங்க கூலி படம் எகிரி குதிக்கிறாரு. ரஜினி ஃபேனா இருப்பாரு போல. ஸோ ஜெயிலர் 2 நம்ம நிறைய கேமியோஸ் எல்லாம் பேசிட்டோம். எனக்கு தெரிஞ்ச ஹிருத்திக் ரோஷன் தான் பண்ண போறாருன்னு நினைக்கிற புது கேமியோவா. ஸோ ஜெயிலர் 2 வந்து அக்டோபர் 14th ரிலீஸ் ஆகுறதுனால 15th ரிலீஸ் ஆகுறதுனால ஓம் வந்து தள்ளி போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஓம் எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் தள்ளி போயிடும். ஏன்னா அடுத்த ஒரு பிரம்மாண்ட காவியம் ராமாயணமும் வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது இல்லையா. ஸோ வந்து அதுக்கு முன்னாடி எதுவுமே நிக்காது. ஒரே வருஷத்துல 2 படம், இதயமுல்லைங்கிற ஒரு காவியம், ராமாயணங்கிற ஒரு காவியம், 2 காவியம் வருது. ஆமா, அதனால வந்து இதுக்கு முன்னாடி எதுவுமே நிக்காது. இதை தாண்டி வந்து டைரக்டர் மோகன் ராஜா, ரொம்ப நாள் ஆச்சு இவர் பேரே கேட்டு இல்லையா. ரொம்ப தனியொருவன் 2 எடுத்துட்டு இருக்காரு நான் நினைக்கிறேன். ஸோ இவர் வந்து ஆக்டரா வந்து அவருடைய இதை வந்து ஆரம்பிக்க போறாராம். ஸோ ஆக்டரா அவருடைய பயணத்தை வந்து ஆரம்பிக்க போறாராம். அதை தாண்டி வந்து என்னன்னா திருவுடைய அப்கமிங், அதாவது சண்முக பாண்டியனை வச்சு எடுக்கிறாரு இல்லையா, அந்த படத்துல மோகன் ராஜா வந்து நடிக்க போறாரு. விஜயன் சாருடைய பையனுக்காக எல்லாரும் வந்து நடிக்கிறாங்க. அதுலயும் நெகட்டிவ் ரோல்ல இவர் பண்ணாரு, சசிகுமார் பண்ணாருன்னு எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க படம். அடுத்து பாரஞ்சத்துடைய வேட்டுவான் படம் வந்து செப்டம்பர்ல வெளியாகும். படம் படிக்கிறப்ப கொடுத்தப்போ சொன்னா வெட்டுவான் மாதிரி இருந்துச்சு. அது வெட்டுவானா தெரியல, எனக்கு எக்ஸாக்ட்டா தெரியல. படம் ஃபுல்லா கொஞ்சம் ஒரு போராளித்தன்மையோட இருக்கு, அதனால தான் டக்குன்னு வெட்டுவான் எடுத்துட்டாரு. ஸோ வந்து செப்டம்பர் மாதம் வந்து வெளியாக போகுது அந்த படமும். ஸோ செப்டம்பர்ல எல்லா படமும் ரிலீஸ் ஆகிறதுக்கு வந்து தயாரா இருக்கு. செப்டம்பர் ஆகஸ்ட் வழி கிடையாது. ஆகஸ்ட் ஃபுல்லா உங்களுக்கு வந்து ஒரு படம் வந்து ஜனநாயகம் இல்ல ஆகஸ்ட்ல சூர்யாவும் வராரு. ஆகஸ்ட் 14 தெரியல, விஸ்வநாதன் போயிட்டு இருக்கும். அந்த டைம்ல வந்து 2 படமும் பார்ப்பாங்க மக்கள். ஆமாமா. ஸோ ஆகஸ்ட் 14 வந்து அதுவும் வருது. ஹாயும் வந்து ஆகஸ்ட் 14 வருது. அதாவது கவின் விசஸ் சூர்யா, நயன்தாரா விசஸ் மமிதா பைஜு. ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ட்ரெண்ட் எல்லாம் மாறி போச்சு. ஒரு தியேட்டர்ல 3 படம் ஒரே படமா ஓடிட்டு இருக்கு. 4வது ஒரு படத்தை ஓட்டணுங்கிறதுக்காக மாத்தி போட்டுக்கிற வேண்டியது. கண்டிப்பா. ஸோ வந்து அது இப்பயே எனக்கு தெரிஞ்ச ஜனநாயக அலை வந்து பெரிய அளவுல அந்த அலை வந்து கண்டினியூட்டில இருந்துட்டு இருக்குது. ஒத்துக்க முடியலனாலும் 14 வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி நம்ம ஒத்துக்க முடியாட்டியும் இப்ப அந்த அலையை அடக்க வந்துட்டு தமிழ் படங்கள் இல்ல, ஆங்கில படமான ஸ்பைடர்மேன் வந்துருச்சு. ஸோ ஸ்பைடர்மேன் வந்து வெற்றி நடையில பல நடை போட்டுட்டு இருக்கு. ஸ்பைடர்மேன் படத்துல வர்றதை விட வந்து ஜனநாயகன்ல விஜய் சார் ஃபைட்டு பாத்தீங்களா? அந்த இடத்துல கருப்பு ஃபைட்டு பாத்தீங்களா? கருப்பு ஃபைட்டா? கருப்பு சூர்யா படம் கருப்பு மாதிரி வந்து விஜய் சார் ஒரு ஃபைட் எப்படி இருந்துச்சு பாத்தீங்கன்னா, கருப்பு ஃபைட்டு வேற லெவல்ல. அதான் நீங்க முடியவே முடியாது. கண்டிப்பா இப்படி ஒரு ஃபைட்டு வந்து, அதாவது ஏன் வந்து அந்த படத்துக்கு சர்டிஃபிகேட் இப்படி கொடுத்தாங்கன்னு அப்போதான் தெரிஞ்சு. ஒரே ஷாட்டு தாங்க, கை தனியா இருக்கு. அதுதான் என்னன்னா, இந்த படத்துல கை தனியா வருது, தலை தனியா வருது, எல்லாம் தனித்தனியா. இதுல வந்து மக்கள் வந்து இதுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்து இல்ல எனக்கு அப்புறம் என்ன சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க? இது பாலையாவா இருந்தா அட் அ டைம்ல எல்லா பாட்டையும் 2 கையில பிடிச்சிருவாரு. எல்லா பார்ட்ஸையும் பிரிச்சு 2 கையில பிடிச்சி இவங்களால வந்து ஒரு பக்கம் தலை ஒரு பக்கம் கை தான் கொண்டு போக முடியுது. பாலையானா மொத்தமா பிடிச்சிருவாரு.
அப்படி காந்தமா இப்படிதான் அப்படி காந்தமா எடுத்துட்டாரு பாலையா. அவ்வளோ கிரியேட்டிவா தமிழ் கொடுக்க முடியாது. தெலுங்கு எடுக்கும்போது சொல்லி இருந்திருக்கணும் அந்த விஷயம்லாம். அதனால கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. இவ்வளோ கிரியேட்டிவிட்டி வேணாம் அப்படி சொல்லி கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. ஸோ தளபதியை பத்தி நிறைய பேசிட்டோம். கண்டிப்பா அஜித் பத்தி நம்ம ஒரே ஒரு பாயிண்ட் தான் பேசுறேன். இன்னொரு ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஒரு பாயிண்ட் தான் பேச முடியும் கண்டிப்பா, ஏன்னா ஒரு படம் என்ன பண்ணல அதை பத்தி தான் இப்ப சொல்ல வரேன். அவர் வந்து செப்டம்பர்ல இருந்து அவருடைய ஷூட் வந்து ஆரம்பிக்கிற மாதிரியும் ஏப்ரல் மாதம் அந்த படம் வெளியாகிற மாதிரியும் பிளான் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆதிக் ரவிச்சந்திரன் தான் டைரக்டர். அனிருத் தான் மே 1 தான் ரிலீஸ் ஆகும். ஏன்னா அவரோட பிறந்தநாள் ஒட்டி தான் ரிலீஸ் ஆகும். நானும் அதான் நினைக்கிறேன். இதுக்கு வந்து அஜித் வந்து 100 கோடி ரூபாய் சம்பளம் வாங்க போறதா வந்து சொல்றாங்க. குறைச்சிருக்காரு. ஒரு 150 கோடி வாங்கிட்டு இருந்தாரு, 50 கோடி குறைச்சிருக்காரு. ஆமா. ஆனா இதோட ப்ரொடியூசர்னா அவர் இல்ல, ஷாலினி அஜித் குமார் தான் வந்து இதை ப்ரொடியூஸ் பண்ண போறதாவும். ஸோ இந்த படத்துல இருந்து அவங்களுடைய ப்ரொடக்ஷனை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுல இருந்து ஆரம்பமாகும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வாரத்துக்கான மேஜர் அப்டேட்ஸ் எல்லாம் வந்து அவ்வளவுதான் கொடுத்துட்டீங்களே. விஜய், அஜித், தனுஷ்னு பாலையாலாம். ஆமா, அவர் வந்து ஏஷியாவோட சூப்பர் ஸ்டார். கண்டிப்பா சவுத் ஏஷியன் சூப்பர் ஸ்டார். அவர் ஆனால் சொல்ல முடியாது, அவ்வளோதான். அந்த அளவுக்கு வந்து நம்ம இன்னைக்கு நிறைய அப்டேட்ஸோட இருக்கோம். நிச்சயமா அடுத்த வாரம் வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வரும். இந்த வாரம் ரிலீஸ் ஆன படங்கள் எப்படி அடுத்த வாரம் கண்டினியூட்டியில் எவ்வளோ கோடி வசூல் இருக்குதுங்கிற செய்திகளோட அடுத்த வாரம் இணைகின்றேன். நான் உங்களுக்கு வினோத் ராஜா. ஸ்ருதி பாலசுப்ரமணியன்.